சும்மா இல்லை, பெரியவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. நேற்றைக்கு இந்திய நாட்டின் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். அதனை ஒட்டிதான் இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். பலதரப்பட்ட ஏமாற்றங்களின் மொத்த கூட்டுத்தொகையாக இந்த காவி பட்ஜெட் அமைந்துள்ளது என்பதை வேதனையுடன் குறிப்பிட்டே ஆக வேண்டும். வேலை வாய்ப்புக்கு வழி இல்லை, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி கார்ப்பரேட்டுகளை கொழுக்க வைக்கும் பட்ஜெட் தான் இது என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் ஒன்றிய பிஜேபி அரசின் பட்ஜெட் என்பது கடன் வாங்கி வட்டி கட்டும் பற்றாக்குறை பட்ஜெட்டு. இதனை தாக்கல் செய்யும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது ஆண்டாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் என்று பெருமையாக ஊடகங்களின் தலைப்பாக பார்க்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் ஒரு முக்கிய கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்ஜெட் மூலம் நாட்டில் பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது? கடன் வாங்கி வட்டி கட்டும் பற்றாக்குறை பட்ஜெட், டெபிசிட் பட்ஜெட் என்ற நிலைதான் உள்ளது. 12 ஆண்டுகளாக ஒரு மாமாங்கம் ஆகியும் வளர்ச்சி உள்ளதா? பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பதாக உள்ளதா? ஜும்லாவும் ஒப்பனையும் நிறைந்த பட்ஜெட்டாகத்தான் இது இருக்கிறது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு மக்களும் இளைஞர்களும் மனக்குறையின்றி வாழும் நிலை இருக்கிறதா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு என்கிற ஜும்லாவும் ஒப்பனைகளும் தான் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் பெருகி வருகிறதே தவிர உண்மை நிலவரத்தின் ஸ்கேன் அறிக்கையாக வரவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் பற்றி செய்தியில் ஆளும் ஒன்றிய பாஜக மோடி அரசின் ஆதரவு நாளேடான தினமலரில் கூட முதல் பக்கத்தில் பட்ஜெட் பற்றி பெருமைப்படுத்தி கூறி கள நிலவரத்தை மறைத்து காட்ட முடியாததாக உள்ளது என்பதற்கு அதன் தலைப்புகளே தக்க சாட்சியாக இருக்கிறது. அந்த தலைப்பானது கவர்ச்சி இல்லை, மத்திய அரசின் 2026-2027 பட்ஜெட்டில் உற்பத்தி துறைக்கும் எதிர்பார்த்த ஆதரவு இல்லை, பங்குச் சந்தைகள் வீழ்ச்சிகள் என்ற தலைப்புகளே தான் தினமலர் வெளியிட்டிருக்கிறது. வேலை வாய்ப்புக்கு வழி இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த பட்ஜெட்டில் அதற்கும் அந்த வாய்ப்பு இல்லை. ஜவுளி தொழில், திருப்பூர் போன்ற பகுதியில் அமெரிக்காவின் விசித்திர அதிபர், பிரபல நோபல் பரிசு வேட்கை வீரர் டொனால்ட் ட்ரம்பின் இந்திய இறக்குமதிகளுக்கு விதித்த 50% கூடுதலான வரி விதிப்பில் ரஷ்யாவில் எண்ணெய் வாங்க அவர் விதித்த நிபந்தனைகளை காரணமாக பெரும்பகுதி இறக்குமதியை நிறுத்திய பிறகும் கூட என்ன மாற்றம் நிகழ்ந்துவிட்டது? ரூபாய் நாணய மதிப்பு நாளும் அதல பாதாளத்திற்கு செல்வதை தடுக்க ஏதாவது புது திட்ட அறிவிப்பு உண்டு இந்த பட்ஜெட்டில் என்றால் அதுவும் இல்லை. எளிய நடுத்தர மக்கள் தங்களுக்கு பழமை சிந்தனைப்படி தாலி அணிவித்து நடத்தும் திருமணங்களில் சில கிராமங்களில் கூட தங்கம் வாங்க முடியவில்லையே. தங்கத்தின் விலை விண்ணை வீழ்த்திடும் நிலைதானே இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்தும் திட்டம் இந்த பட்ஜெட் உரையில் அறிவிப்பாக வரும் என்று ஆவலாக எதிர்பார்த்த குடும்ப தலைவிகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் மிஞ்சியது உச்சகட்ட ஏமாற்றம் தானே. தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ள தமிழ்நாட்டையே மறந்து விட்டார்களே, நீங்கள் அரிசி கொண்டு வரும் நிலையில் நாங்கள் உமி கொண்டு வந்து தருவோம், 2 பேரும் ஒற்றுமையாக ஊதி ஊதி தின்னலாம் என்பது போன்ற தந்திரம் அல்லாமல் வேறு என்ன என்று ஆசிரியர்கள் கேள்வி விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டை மறந்ததா அல்லது துறந்த பட்ஜெட்டா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது கேள்வி நியாயமானது அல்லவா என்று ஆசிரியர் அறிக்கையை முடித்திருக்கிறார். திராவிடர் கழகமும் திராவிட இயக்கமும் பொதுவுடை இயக்கமும் இணைந்து செல்லும் 2 தண்டவாளங்கள் போன்றவை. மனு தர்மத்திற்கும் சமதர்மத்திற்கும் இடையேதான் இன்றைய போராட்டம். ஒருபோதும் சமதர்மம் தோற்காது, மனு தர்மத்தை ஆட்சிக்கு வரவிட மாட்டோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழா மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்.
அது குறித்தான முழுமையான செய்திகள் இன்றைக்கு விடுதலையில் வெளிவந்திருக்கிறது. வாசகர்கள் அதனை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீதித்துறையில் தேவை சமூக நீதி என்று இன்றைய விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது. இந்தியாவில் மாவட்ட கீழமை நீதிமன்றங்களில் சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. ஒன்றிய சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி நீதிபதிகள் நியமனத்தில் விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த மட்டத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றிய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த எழுத்துப்பூர்வமான பதிவின்படி இந்தியா முழுவதும் உள்ள 20,833 மாவட்ட மற்றும் துணை நீதிமன்ற நீதிபதிகளில் 45.76 விழுக்காட்டினர் தாழ்த்தப்பட்ட இதர பிற்படுத்த வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள். இதில் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் 14.15 விழுக்காட்டினர், பழங்குடியினர் 5.12 விழுக்காட்டினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 26.64 விழுக்காட்டினராக உள்ளனர். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் நீதித்துறை பணியிடங்களில் சமூக பிரதிநிதித்துவம் வியக்கத்தக்க வகையில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நீதிபதிகளில் 1234 நீதிபதிகளில் 1205 பேர் இடஒதுக்கீட்டு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பின்பற்ற வரும் 69% இடஒதுக்கீட்டு கொள்கை மற்றும் அனைவருக்கும் அனைத்தும் என்ற திராவிட மாடல் ஆட்சியின் விளைவாகவே நீதித்துறையில் இந்த மாற்றம் சாத்தியமாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். ஆனாலும் சென்னை, மதுரை கிளை உயர் நீதிமன்றங்களை பொறுத்தவரை சமூக நீதி என்பது அடிபாதாளத்தில்தான் உள்ளது. இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை. ஒரு காலகட்டத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் 10க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர். 2018-2025 காலகட்டத்தில் இந்திய அளவில் இந்தியா முழுமையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 715 ஆகும். இவர்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் வெறும் 3 விழுக்காட்டினர், பழங்குடியினர் எண்ணிக்கை 2 விழுக்காட்டினர், இதர பிற்படுத்தப்பட்டோரின் எண்ணிக்கை வெறும் 12 விழுக்காட்டினர். பொதுப்பிரிவில் பெரும்பாலும் பார்ப்பனர்கள்தான், அவர்கள்தான் 75 விழுக்காட்டினராக இருக்கின்றனர். பாலியல் ரீதியான நீதியும் படுமோசமாகவே உள்ளது. அது வெறும் 14 விழுக்காடாக இருக்கிறது. வேறு எந்த துறைகளையும் விட உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றத்தில் சமூக நீதி என்பது மிக மிக இன்றியமையாததாகும் என இன்றைய விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது. வாசகர்கள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளை பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அறிவிப்பு. அறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளான பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அண்ணா நினைவிடத்தில் திராவிடர் கழகத்தின் சார்பாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்யப்படும். கழக தோழர்கள் திரண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று தலைமை நிலையத்தின் சார்பாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாம் பொறுப்பேற்று நாம் பெறப்போகும் வெற்றி பாஜகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வழங்கும் வெற்றியாக இருக்க வேண்டும். ஒற்றுமை இருக்கும் இடத்தில் பாஜகவின் பாசிச எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்பதை நாம் மீண்டும் நிரூபித்து காட்டுவோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழக்கமிட்டிருக்கிறார். கல்வித்துறையில் சிறப்பாக சேவை புரிந்த சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த தொண்டு நிறுவனத்தினர் செங்கல்பட்டு மாவட்ட கல்வித்துறை சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தில் 6 ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் 11,385 மனுக்கள் நிலுவையில் இருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 12,000 கோடி வரை பன்னாட்டு காலனி நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாக தோல் ஏற்றுமதி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் செல்வம் தெரிவித்திருக்கிறார். பிப்ரவரி 6ஆம் தேதி ரூபாய் 359 கோடி 46 லட்சம் மதிப்புள்ள 42 புதிய மருத்துவ கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் மக்கள் துணையுடன் வாபஸ் பெற வைப்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியுடன் தெரிவித்திருக்கிறார். கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்பதற்கு வேறு என்ன சாட்சி தேவை என்ற தலைப்பில் இன்றைக்கு ஒரு விடுதலையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது.
ஆந்திராவில் சாணியில் ஊற வைத்த கட்டையால் தாக்கும் விபரீத திருவிழாவை பற்றி தான் அந்த செய்தி. மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள், பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம், குழந்தைகளுக்கான காணொளிகள் போன்றவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTT செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.